வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் ஒரு சத்தான இனிப்பு வகை தான் பார்க்க போகிறோம். இனிப்பு உளுந்து வடை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். எந்த கப்பில் உளுந்து எடுத்திருக்கீங்களோ அதே அளவு கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டும் 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வடை தட்டுற அளவுக்கு பதமாக மாவு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மாவு இப்படி தான் இருக்கும். இந்த மாவை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அப்புறமா வடை செஞ்சுக்கலாம். அப்போ தட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுட்டு இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். கையை தண்ணி தொட்டுட்டு இந்த மாவு எடுத்து உருட்டுனீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். வடை தட்டுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இதை இந்த மாதிரி தட்டி ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. வடை போட்டு எடுக்கிற வரைக்கும் இது ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும், இல்லைன்னா உடனே தீஞ்சிரும். இந்த மாதிரி உள்ளங்கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த வடையை தட்டி போட்டுக்கலாம். ஒவ்வொரு வடைக்கும் தண்ணி தொட்டு தொட்டு தான் போடணும். அப்போ தான் வடை கரெக்டாக வரும். ஸ்லோ ஃப்ளேமில் இல்லை அப்படின்னா போட்ட உடனே கலர் மாறிடும், உள்ளே வேகாது. அதனால் ஃபுல்லாக வேகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இதை பொரிச்சு எடுக்கணும். விடாமல் திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரே சைடே தீஞ்சு போயிடும். இந்த உளுந்து வடை உடம்புக்கு ரொம்ப நல்லது, குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி ஈவனாக வேகும், இல்லைன்னா ஒரே சைடு தீஞ்சு போயிடும். சப்போஸ் உங்களுக்கு வடை தட்ட வரலன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வடை தட்ட வரும். ஆனால் அரிசி மாவு சேர்க்காத வரைக்கும் வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது டைம் எடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது, சாப்பிடும்போது மாவு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, மேலே நல்லா கலர் மாறிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். சுவையான சத்தான இனிப்பு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.